மெயினாக வந்து படிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மெயினாக உள்ள டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே செகண்ட். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பாலிட்டிக்கு கீழே நம்ம வந்து ஒரு டாபிக்ஸ் வந்து படிப்போம், பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இந்த பட்ஜெட் டாபிக்ஸும் ரைட். ஸோ மொத்தம் ஜிகே பார்ட்டில் 293 டாபிக்ஸு. ஸோ அந்த 293ல் பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் ரைட். ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பாலிட்டி பாடத்துக்கு கீழே நம்ம வந்து படிக்கணும். பட்ஜெட் டாபிக்கு பாலிட்டி பாடத்துக்கு கீழே வந்து படிப்பீங்க. அதே டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கீழே பொது நிதி, பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்பின் கீழே வந்து படிப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு தலைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தலைப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வகுப்பு நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த பப்ளிக் ஃபினான்ஸும் பொது நிதியும் ரொம்ப முக்கியமான தலைப்பு. பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் எக்கனாமியில் பார்லிமெண்ட் கமிட்டி, பட்ஜெட் பில், மணி பில் இதில் வந்து படிப்போம். இதே பேட்டர்னில் நம்ம வந்து படிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பொது நிதிங்கிறது எக்கனாமிக் கீழே வந்து படிப்போம். ஸோ அதனால் அந்த இதில் இருக்கக்கூடிய பாலிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் பப்ளிக் ஃபினான்ஸ் கீழே இருக்கக்கூடிய டாபிக்ஸையும் கவர் பண்ணிடுவோம். ரெண்டையும் ஒரே பேட்டர்னில் கவர் பண்ணிடுவோம். என்னன்னா அது இல்லாமல் இது படிக்க முடியாது, இது இல்லாமல் அது படிக்க முடியாது. ஏற்கனவே மணி அண்ட் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பப்ளிக் ஃபினான்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக். இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்பை நம்ம எப்படிலாம் அணுகணும், பொது நிதி அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் ஆக்ட், இம்பார்ட்டன்ட் சட்டங்கள் போட்டுக்கோங்க, முக்கியமான சட்டங்கள். ஓகே, முக்கியமான சட்டங்கள். அதுக்கப்புறம் பட்ஜெட். அந்த பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் எங்கே உள்ளது, நமக்கு பாலிட்டி கீழே உள்ளது. பட்ஜெட் சம்மந்தமாக வந்து படிப்போம். என்ன வேற எழுத முடியும், பட்ஜெட். ஓகே, ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ். இந்த டேக்ஸில் நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. நேரடி வரி, மறைமுக வரி இது வந்து படிப்பீங்க. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் டெபிசிட், பணப்பற்றாக்குறை. பணப்பற்றாக்குறையில் ஒரு சில டைப்ஸ் வந்து இருக்கு. பணப்பற்றாக்குறையில் ஒரு சில டைப்ஸ் வந்து இருக்கு. அதை என்ன பண்ணணும், நீங்க வந்து படிக்கணும். பணப்பற்றாக்குறையின் வகைகள், வகைகள் வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கூடவே கேபிட்டல் அப்படின்னா என்ன, ஓகே, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கேபிட்டல் அது சார்ந்தது நேஷனல் இன்கம்லையும் படிப்போம், இதுல வந்து படிப்போம். மொத்தம் இதுல ஸ்ட்ரக்சரா படிக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல பாதி பாலிட்டியில பட்ஜெட் சார்ந்து வந்து படிப்பீங்க, அண்ட் எக்கனாமி புக்ல நீங்க வந்து படிப்பீங்க. இப்போ பட்ஜெட்ல பேசிக்கான விஷயத்த நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா பட்ஜெட் நடக்குது. இந்த வார டெஸ்ட்ல நடப்பு நிகழ்லையும் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லியிருக்கேன். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டோட பேஸான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கிடுவோம். செக் பண்ணுங்க, பட்ஜெட்டோட பேஸான விஷயம். பட்ஜெட் அப்படின்னா என்ன? பட்ஜெட் அப்படின்னா ஓகே, வரவு மற்றும் செலவு. வரவு மற்றும் செலவு ஓகே சார்ந்தது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட்ஜெட் வந்து சொல்லுவோம். இந்த வரவு மற்றும் செலவு ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ந்த விஷயத்த பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த வரவு மற்றும் செலவு எதை பொறுத்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம்னா ஃபினான்ஸ் இயர். ஓகே, ஃபினான்ஸ் இயர், பெண்ணு சரியா எழுத மாட்டேங்கி மன்னிச்சுக்கோங்க, ஃபினான்ஸ் இயர். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இயர் அப்படின்னா என்ன, ஓகேவா? நிதி ஆண்டு, நிதி ஆண்டு, நிதி ஆண்டு. ஸோ நிதி ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 2024 இப்போ பட்ஜெட் கூட்டத்தில் 2024 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடியதை நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதான் நிதி ஆண்டு. இந்த நிதி ஆண்டுக்கு தேவையான வரவு மற்றும் செலவு விஷயத்த கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயத்த என்ன சொல்லுவோம், பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உலக லெவல்ல உலக நாட்டு அமைப்புகள் ஃபினான்சியரை எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து
அப் டு டிசம்பர் 31 வரைக்கும் உலக நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, உலக நாடுகள் டாப் மோஸ்ட் கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க, இப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம என்ன பண்றோம், ஏப்ரல் 1 அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்றோம். அப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபினான்சியர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபினான்சியரோட இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஜனவரி டு டிசம்பரா மாத்தலாம். இந்தியாவோட டைம் 5:30 கணக்கில் வந்து கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதை டைம் ஜோன் நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒன்று. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நார்த் ஈஸ்ட் ஒன்று, சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு வந்து ஒன்று. ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபியூச்சரில் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள் வந்து அதிகம். ரைட்டா, அது ஏன் வந்து டைம் ஜோன்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத ஜாகிரஃபியில் நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா, குரூப் 4ல் ஃபினான்சியர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த இயர் ஏப்ரல் 1 மார்ச் 31 அப்படி மாற்றி வந்து போடுவாங்க. என்ன பண்ணுவோம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பட்ஜெட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். 2024 ஏப்ரல் 1 மார்ச் 31 2025 வரைக்கும் கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயத்த என்ன சொல்லுவோம், ஃபினான்சியர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ஸோ இந்த நாட்களில் நம்ம வந்து என்ன பண்ணணும், வரவு செலவு கணக்கை வந்து பார்க்கணும். இந்த வரவு செலவு கணக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ திட்டங்கள் வந்து தீட்டணும் அப்படிங்கிறத யாரு பண்ணுவா அப்படின்னா, பார்லிமெண்ட். ஓகே, பார்லிமெண்ட் வந்து என்ன எழுத மாட்டேங்குது, சாரி, பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ரைட்டா, இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது மக்களவை, ஓகே, மாநிலங்களவை பிளஸ் குடியரசுத் தலைவர், இந்த 3 பேரும் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவோம், பார்லிமெண்ட் சொல்லுவோம். மக்களவை அப்படிங்கிறத லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். ஓகே, அல்லது கீழவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை, கீழவை, லோயர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள்னு சொல்லுவாங்க. இதே மாநிலங்களவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜ்யசபா, ஓகே, மேலவை, அப்பர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட், இங்க பீப்புள்னு சொல்றாங்க இல்லையா, இதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நேம் அடிக்கடி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இதுல ஸ்டெடியா வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து இருக்கணும். ரைட்டா, இந்த பேர்கள்லாம் என்ன பண்றாங்க, அழைக்கிறாங்க. இப்போ பட்ஜெட் விஷயம் வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்னா என்ன அப்படிங்கக்கூடிய பேஸை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபினான்சியரு இப்போ வந்து எடுத்தாச்சு. ஸோ அது எந்தெந்த வருஷத்துல வரவு செலவு கணக்கு, இந்த கணக்கை எந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ செய்யணும் அப்படின்னு பட்ஜெட் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் வந்து நடக்கும். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் வருஷத்துக்கு 3 முறை வந்து நடக்கும். ஆஸ் பர் பார்லிமெண்ட் விதிமுறைப்படி, பிஸ்னஸ் ரூல்ஸ் படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மிகாமல் இருக்கணும். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் 6 மாதங்களுக்கு மிகாமல் இருக்கணும். அது என்ன பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் அப்படின்னா, நாம மக்களவையில ஓட்டு போட்டு என்ன பண்ணுவோம், 543 பேர் ஓவராலா இந்தியா ஃபுல்லா தேர்ந்தெடுக்கிறோம். தமிழ்நாட்டு சார்பில் இங்க எத்தனை பேர், 39 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். இது போல மாநிலங்களவையில மொத்தம் 233 பேர் நேரடி பிளஸ் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு, நாமினேட் பண்ணுவார். இந்த 233ல தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர், 18 பேரை நாம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது நாம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் மூலம் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. நாம வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்க, ஓகே, 61வது அமெண்ட்மெண்ட்ல படி, 61வது அரசியலமைப்பு திருத்தத்துப்படி 18 வயதுக்கு மேற்பட்டவங்க மக்களவை உறுப்பினரை நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். தமிழ்நாட்டில இருந்து 543 பேர்ல 39 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இவங்க மக்களவை உறுப்பினர்கள், மாநிலவை உறுப்பினர்கள் பிளஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டு பிளஸ் டெல்லி மற்றும் புதுச்சேரி, யூனியன் டெரிட்டரியான டெல்லி மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, 18 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் டெல்லி அண்ட் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், மக்களவையில் இருக்கக்கூடிய
543 பேர். மாநிலங்களவையில் நாமினேட் பண்ணவங்க குடியரசுத் தலைவர் தான் 12 பேர் நாமினேட் பண்றாரு. அவங்க குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 233 பேர் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்தது தான் என்னது பார்லிமெண்ட். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இது மத்திய லெவல்ல இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, இந்த பட்ஜெட் செஷன் வந்து நடக்கும். ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்லையும் இந்த பட்ஜெட் செஷனை வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பார்க்க போறீங்க. அதாவது அடுத்து பார்க்கக்கூடியது பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். ரைட்டா? கூட்டத்தொடர். பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ நாம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா எம்பி. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாக்கல். ஒரே சொல்லுங்க. நாம தேர்ந்தெடுத்த எம்பிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாக்கல் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். வருஷத்துல 3 செஷன் வந்து நடக்கும். ஆனா 3 செஷன் கம்பல்சரியா வந்து நடக்கணுமா அப்படின்னா அது வந்து தேவை கிடையாது. ரைட்டா? ஸோ ஒவ்வொரு செஷனுக்கு இடையில 6 மாதங்கள் கேப் வந்து இருக்கக்கூடாது. சப்போஸ் 6 மாதம் கேப் இருந்துச்சு அப்படின்னா மத்திய லெவல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பதவியை ரிசைன் பண்ணணும். ரைட்டா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் சவுண்ட் ஏதோ கேக்குது, பண்ணுங்க. ஓகே, இது வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ அப்போ 3 விதமான செஷன் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட் கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடர் சார்ந்த விஷயத்த நம்ம வந்து தெளிவான முறையில வந்து பார்ப்போம். என்னென்ன கூட்டத்தொடர், என்னென்ன எப்ப நடக்குது. ஏதோ கால் வருது, எங்க வருதுன்னு தெரியலையே. ஒரே ஒரு சொல்லுங்க, வரேன். லேப்டாப்ல எப்படி கால் வருது? ஓகே, கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கூட்டத்தொடர்கள் வந்து வருஷம் வந்து நடக்கும். அது எந்த மாதம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டில் பொதுவாக வந்து உங்களுக்கு கேள்வியாக வந்து கேட்பாங்க. எந்தெந்த மாதம் என்னென்ன கூட்டத்தொடர் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங்லேயும் நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர். ஸோ வருடங்களில் ஸ்டார்டிங்கில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் யார் ஸ்பீச் கொடுப்பா அப்படின்னா மத்திய லெவலில் குடியரசுத் தலைவர் வந்து ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. மாநிலங்கள் லெவலில் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர். மாநிலங்கள் அவை கிடையாது, மாநிலங்களில் சொல்கிறேன். மாநிலங்கள் லெவலில் கவர்னர் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. அந்த ஸ்பீச் குடிச்சதுக்கு அப்புறம் நன்றி உரை வந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க டிவியில வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இது நாட்டுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டரோ ஸோ என்ன பண்ணுவாங்க, நன்றி உரை, அந்த ஆளுங்கட்சி நன்றி உரை வந்து இது பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராசஸ். ரைட்டா? ஸோ இப்போ இந்த முறை ஏன்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது 2024ல் எலெக்ஷன் வர போகிறதுனால இதுக்கு பேர் ஃபுல் பட்ஜெட் வந்து கிடையாது, இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? இன்டீரியம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபுல் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண மாட்டாங்க. இப்போ நடக்கக்கூடிய ஃபுல் பட்ஜெட் கிடையாது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட், ஓகே, ஏதாவது புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணோன்னே, ரைட்டா, புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணோன்னே நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடக்கும், ஒரு செஷன் வந்து நடக்கும். அந்த செஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதுசா பட்ஜெட் வந்து ஃபுல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ இருக்கக்கூடியது இப்போ டெம்பரவரியா இடைக்கால பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்வாங்க. ஸோ அப்போ பார்லிமெண்ட்ல ஜனவரியிலிருந்து அப் டு மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட் நடக்கும், பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பட்ஜெட் செஷன் வந்து நடக்கும். அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர், மான்சூன். ஓகே, மான்சூன் கூட்டத்தொடர், மான்சூன் பட்ஜெட் அப்படிங்கிறது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து நடக்கும். ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும். அடுத்த கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர்.
விண்டர் செஷன் அப்படிங்கக்கூடிய கூட்டத்தொடர். விண்டர் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நவம்பர் டு டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து நடக்கும். நவம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடக்கும். இதில் லாங்கஸ்ட் கூட்டத்தொடர்னு கேட்டாங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் ரொம்ப லாங் மந்த்தில் வந்து நடக்கும். ரைட்டா? ஷார்ட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் இது. ஸோ ஷார்ட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் தான். ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இந்த கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட்ஜெட்னா என்ன? வரவு மற்றும் செலவு கணக்கு. அந்த ஃபினான்ஸ் இயரில் 2024 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அப் டு 2025 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்யக்கூடியது. எவ்வளோ இன்கம் வரணும், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமான விஷயத்தை வந்து பேசக்கூடியது பட்ஜெட். இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடியதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்கு. அதை நான் கிளியரா சொல்லிட்டு இதுல இருந்து தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, எல்லாத்தையும் அக்கு வேற அணி வேற வந்து பார்க்க போறோம். அப்ப இதுதான் எல்லாத்துலயும் பேஸ். இந்த பேஸ் தெரியாம நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த இயருக்கு? ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு எந்தது? நிதி ஆண்டுக்கு, ஃபினான்ஸ் இயருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31ஆம் தேதி. அப்போ நடப்பு நிகழ்வை இதை பேஸ் பண்ணி படிக்கணும்னு சொன்னேன். இந்தியாவில் உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் இயரை, ஸோ இந்தியாவில் ஃபினான்ஸ் இயரை ஜனவரி 1லிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் மாகாணம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஸோ பட்ஜெட்டை இந்த ஃபினான்ஸ் இயரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உலக லெவலில் மிக முக்கியமான அமைப்புகள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை தான் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொன்னேன். அதாவது உரிமையியல் சட்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஸ்டேட்டு கோவா. ஓகே, இதே மாதிரி ஃபினான்சியர் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஸ்டேட்டு மத்திய பிரதேஷ். இதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் இயற்கை முறையில் முழுவதும் வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு மாநிலம் உண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எது? உங்களுக்கு சிக்கிம். ஸோ இந்த சிக்கிமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்குனாங்க? 1975 வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த சிக்கிமை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2வது ஆர்கானிக் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யாரு? கேரளா. இது ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி மாநிலங்கள் தழுவின கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்போ அதர் ஸ்டேட்டோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து படிக்கணுமான்னா தேவை கிடையாது. திரும்பவும் சொல்லக்கூடியது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிஎஃபாக தேடி அலையாதீங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோடைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், தமிழரசு மேகசினாக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் ஸ்பீச்சாக வந்து இருக்கட்டும், ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப சிம்பிளாக படித்து ஷார்ட்டாக முடிச்சிடலாம். நீங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய பிடிஎஃபை தேடுறது, அது வந்து நீங்கள் வந்து ஜாலியாக படிக்கலாம். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமலே நீங்கள் இப்போ ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறோமா, நேராக பட்ஜெட் சார்ந்த விஷயத்தில் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி தான் கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து வரும். ரைட்டா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நடப்பு நிகழ்வை லிங்க் பண்ணிட்டேன். இந்த பட்ஜெட் ஃபஸ்ட்டு எங்கே தாக்கல் பண்ணுவாங்க? இந்த பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லை. ரைட்டா? அதுக்கு பதிலாக ஆண்டு நிதி அறிக்கை, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் வந்திருக்கு. பென் வந்து எழுத முடியுது, இந்த கையோட ஈரம் பட்டு. ஓகே, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய கீவேர்டு மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, ஆண்டு நிதி அறிக்கை அது மட்டும் தான் இருக்கு.
அப்போ ஆண்டு நிதி அறிக்கை அப்படிங்கக்கூடிய ஆர்டிகிள் 112 இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஆர்டிகிள் 112ங்கிறது ஆண்டு நிதி அறிக்கை, ரைட்டா? ஸோ இப்போ ஆண்டு நிதி அறிக்கை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆண்டு நிதி அறிக்கை எங்க நம்ம வந்து தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னா மக்களவையில மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். ஸோ மக்களவைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆண்டு நிதி அறிக்கை அறிமுகப்படுத்துறது மக்களவையில தான் அறிமுகப்படுத்துவாங்க பட்ஜெட்டு. இதற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி வந்து தேவை. குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி வந்து தேவை. ஃபர்ஸ்ட் அவருடைய முன் அனுமதி பெற்று மக்களவையில பினான்ஸ் மினிஸ்டர் யாரு? பினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாரு. பினான்ஸ் மினிஸ்டர் இல்லைன்னா சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் யாரோ, லைக் வந்து ஏதோ ஒரு கேபினட் ரேங்க்ல உள்ளவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அதர் மெம்பர்ஸ்லாம் வந்து தாக்கல் பண்ண முடியாது. ஒன்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதர் டாப் மோஸ்ட் மினிஸ்டர் மக்களவையில தாக்கல் பண்ணுவாங்க. மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவுக்கு பட்ஜெட்ல என்ன பவர் வந்து கிடையாது, அறிமுகப்படுத்தக்கூடிய பவர் வந்து கிடையாது. ஸோ மக்களவையை விட மாநிலங்களவையை விட ராஜ்யசபாவை விட மக்களவை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. எதனால? பட்ஜெட்டுங்க தான் தாக்கல் பண்ண முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ரிமூவ் பண்ணணும்னா மக்களவையில் தான் நம்பிக்கை தீர்மானமா இருக்கட்டும், கான்ஃபிடன்ஸ் மோஷனமா இருக்கட்டும், நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானமா வந்து இருக்கட்டும், இது மக்களவையில தான் கொண்டு வர முடியும். ஜாயிண்ட் செஷன் ஆர்டிகிள் 108 கீழே மக்களவையிலையும் மாநிலங்களவையும் சேர்ந்து இரண்டும் கூட்டத்தொடர் நடத்தும் பொழுது அதை நடத்தக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் லீட் பண்ணுவார், சபாநாயகர் தான் லீட் பண்ணுவார். அந்த சபாநாயகர் மக்களவையில இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவாரு. ஸோ அவர் தான் இரண்டு கூட்டத்தொடர்களையும் லீட் பண்றாரு, முக்கியமான மசோதா இழுப்பறியில இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு உங்களுக்கு முக்கியம். குரூப் 4ல இனி இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் போன முறையே எப்படி உங்களால ரீட் பண்ணவே வந்து முடியாது, ரைட்டா? ஸோ நீங்க இப்போ நம்ம தமிழ் டெஸ்ட் இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்து கேட்குறோம், ரைட்டா? ஒரு 5 டெஸ்ட் நீங்க வந்து அந்த கோரை பிடிக்கணுங்கிறதுக்காக சிம்பிளா இருக்கு. அடுத்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் கொஸ்டினுக்கும் ரொம்ப ரொம்ப, ஏன்னா உங்களை அப்படித்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்தணும். முதல்ல கஷ்டமா வந்து கேட்கறத விட முதல்ல ஈஸியா நான் என்ன நடத்துறனோ அதுல இருந்தே கேள்வி கேட்டு உங்களை கான்ஃபிடென்ட் ஆக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லி டஃப்பா கொஸ்டின் கேட்டு உங்க மைண்டை வந்து ப்ராப்பரா டியூன் பண்ணா மட்டும்தான் என்ன வரும், எக்ஸாம்ல ரிசல்ட் வந்து வரும். அதனால கொஷின் ஈஸியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதும் கொஷின் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வருத்தப்படுறதையும் நீங்க வந்து பண்ணக்கூடாது, ரைட்? எல்லாத்தையும் பேலன்ஸ் மைண்ட் செட்டோட வந்து எடுத்துக்கோங்க. 2-3 டெஸ்ட்ல நல்லா மார்க் எடுத்துறீங்க கொண்டாடுறது, அடுத்து கம்மியா மார்க் வந்து வருது வருத்தப்பட்டு உட்காரு, அந்த மாதிரி பண்ணவே கூடாது, ரைட்? ஸோ இப்போ மக்களவையில தாக்கல் செய்யறதுக்கு குடியரசுத் தலைவர் முன் அனுமதி வந்து பெற்றதும் யாரு? பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்றாரு? மக்களவையில லோக்சபாவில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பட்ஜெட் ஃபர்ஸ்ட் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. புரியுதா? ஸோ இது வந்து பேஸ், ஓகே, இது வந்து பேஸான விஷயம். இப்போ பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராசஸ்? முன்னாடி ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் பட்ஜெட் அப்படிங்கக்கூடியதும் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து ஜெனரல் பட்ஜெட் மட்டும்தான், பொது பட்ஜெட் மட்டும்தான் இப்போதைக்கு நாம வந்து கரண்டா வந்து ஃபாலோ பண்றோம். இப்போ வந்து ரயில்வே பட்ஜெட் வந்து கிடையாது. அப்ப ரயில்வே பட்ஜெட் சார்ந்தது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாங்கன்னா 1921ல அக்வர்த் கமிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படிதான் பொதுப்பட்டியல இருந்து ரயில்வே பட்டியலை என்ன பண்ணாங்க, பிரிச்சாங்க. அக்வர்த் கமிட்டி ரிப்போர்ட் படி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் முன்னாடி பொதுப்பட்டியலுக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ பொது பட்ஜெட்டுக்குள்ளவே ரயில்வே பட்ஜெட் வந்து வந்துடும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? அக்வர்த் கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் நடத்தும் போது கிளாஸை வந்து கவனிக்கணும். ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொத்தமாக கிளாஸே அட்டன் பண்ண விடாம நான் வந்து தூக்கிடுவேன், ரைட்டா? எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து விளக்கியாச்சு, கிளாஸை நீங்கள் வந்து கவனிங்க, ரைட்? ஸோ இப்போ
இப்போ நீங்க வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க. முன்னாடி ரயில்வே பட்ஜெட் இருந்துச்சு. 1921ல அக்வர்த் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ரயில்வே பட்ஜெட் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ ரயில்வே பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த பட்ஜெட்ல மெயினா என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு நேரா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், எக்கனாமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வந்து போயிடலாம். அப்பதான் உங்களுக்கு தெளிவா வந்து உங்களுக்கு வந்து புரியும். ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட்ஜெட் வந்து லோக்சபாவில் தாக்கல் பண்ணுவாங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை. ஸோ மக்களவையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவர் முன் அனுமதி வந்து கொடுப்பாரு. கொடுத்த பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் மக்களவையில என்ன பண்ணுவாங்க, இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இதை ஒவ்வொன்றா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணக்கூடியது யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பை ஒவ்வொன்றையும் தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்றாங்க அந்த ஸ்டெப் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டெப் நம்பர் 1, ஜெனரல் பட்ஜெட் வந்து நடக்கும், தாக்கல் பண்ணுவாங்க. இது 1 நாள் அல்லது 2 நாள், 1 முதல் 2 நாள் யாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த பட்ஜெட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் வந்து பண்ணுவாங்க. தாக்கல் பண்ண பிறகு ஓகேவா, தாக்கல் பண்ண பிறகு இந்த வருஷம் நடக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட், நான் வந்து லாங் பட்ஜெட் வந்து சொல்றேன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாக்கல் பண்ண பிறகு அகைன் 2-3 நாள் அகைன் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. ஓகே, அகைன் 2 to ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணிட்டாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தாக்கல் கொடுத்துட்டு ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. ரைட்டா? ஸோ அந்த ஸ்பீச் என்ன சொல்லுவோம், பட்ஜெட் ஸ்பீச் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுவார், என்னன்னா இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு, ஸோ இந்த ஸ்கீம்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுவார், ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. ரைட்டா? ஸ்பீச் பிடிச்ச பிறகு முதல்ல உரை ஆற்றுவார். ஸ்பீச் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படியோ சின்னதாயிடுச்சு, ஓகே, இப்போ ஸ்பீச் வந்து கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, பட்ஜெட்டுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்ல டிஸ்கஷன் வந்து நடத்துவாங்க. ஓகே, இந்த டிஸ்கஷன்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் நிதி அமைச்சர்கிட்ட ஒரு 3 to 4 நாள் கேள்வி கேட்பாங்க. இந்த ஸ்கீம் எப்படி, அந்த ஸ்கீம் எப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேள்வி வந்து கேட்பாங்க. இது ரெண்டாவது வகையில ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ணி பேச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அது 3 to 4 days வந்து நடக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 24 கமிட்டி வந்திருக்கு. 24 கமிட்டி வந்திருக்கு. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் கமிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 கமிட்டி வந்திருக்கு. அந்த கமிட்டி 3 முதல் 4 வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் உண்மையாவே, இப்போ அக்ரிகல்ச்சர் கமிட்டினா விவசாயம் சார்ந்த ஒரு திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயத்துக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி, அந்த அக்ரிகல்ச்சர் கமிட்டி இதுல கூட்டலாமா குறைக்கலாமா, இரிகேஷன் ஸ்கீமுக்கு கிசான் ஸ்கீமுக்கு என்ன எவ்வளவு, இது கிரெடிட் கார்டு ஸ்கீமுக்கு கிசான் கிரெடிட் கார்டுக்கு இவ்வளவு, இரிகேஷனுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. ஓகே, இதை கூட்டலாம் இதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கமிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணி இது வந்து 3 to 4 வாரம். அப்போ வந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, லீவ் விட்டுருவாங்க. அப்போ பார்லிமெண்ட் வந்து நடக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 26 நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மக்களவையில மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மானிய கோரிக்கை. ஸோ மானிய கோரிக்கை மீன்ஸ் டிமாண்ட் அண்ட் கிராண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் கிராண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, டிமாண்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் இந்த ஸ்கீமுக்கு இவ்வளவு ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டெடுப்பு வந்து நடக்கும். ரைட்டா? இவ்வளவு செலவு வந்து இருக்கு, எங்களுக்கு
இவ்வளோ செலவினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வந்து நடக்கும். அதுபடி என்ன பண்ணுவாங்க, பணத்தை அந்த ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீமுக்கு வந்து மாத்துறது, இந்த மாதிரி ஒரு சில பாட்டு வந்து நடக்கும். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படிங்கிறது செலவுக்கான மானிய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ இந்த டைப்ல செலவுக்கான மானிய கோரிக்கை வந்து இருக்கு. ஓகே. ஸோ இந்த செலவுக்கான மானிய கோரிக்கையில் தான் இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணும்னு சொல்லி அந்தந்த மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து வைப்பாங்க ஆஸ் பர் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி. இதுக்கு பேர் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவினங்களுக்கான மானியம். இன்னொன்று சார்ஜ்டு மெத்தட் அப்படின்ட்டு இருக்கு. சார்ஜ்டு மெத்தட். ஸோ இது குரூப் 4 புக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் கொஷின் கேட்குறாங்க. அதனால நான் இதை தெளிவாக வந்து சொல்லி கொடுக்குறேன். சார்ஜ்டு மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஸ்கீமுக்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிறதுல என்ன நடக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கஷன் வந்து ஓட்டெடுப்பு வந்து நடக்கும். இந்த சார்ஜ் மெத்தடுங்கிறது சம்பளம், சேலரி. யாருக்கு சேலரி? பிரைம் மினிஸ்டர், அதர் மினிஸ்டருக்கு சேலரி. லைக் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கான சேலரி. இந்த சார்ஜ்டு மெத்தடில் ஓகே சேலரி சம்மந்தமாக கேல்குலேட் பண்ணும்போது ஓட்டெடுப்பு நடக்க மாட்டாங்க, ஒன்லி டிஸ்கஷன் தான். இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு இவ்வளோ சேலரி, அதர் மினிஸ்டருக்கு இவ்வளோ சேலரி முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டெடுப்பு கிடையாது. ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் மட்டும்தான். டிஸ்கஷன் இது பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால தான் எம்பி எம்எல்ஏக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், சேலரி வந்து கூட்டிக்கலாம். ஓட்டெடுப்பு வச்சு அதில் பிரச்சனைகள் வந்து வரும், அதில் நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கு. ரைட்? இப்போ அவங்களுக்கே சேலரி முடிவு பண்ணிட்டு அவங்களே டிஸ்கஸ் பண்ணுறது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது அது எப்படி அவங்களே போட தான் செய்வாங்க. ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் முன் அனுமதி, தென் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் பட்ஜெட். ஆர்டிகல் 112 கீழே ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை மட்டும் தான் வந்து இருக்கு. அதாவது ஆண்டு நிதி அறிக்கை. ஸோ அதுபடி மக்களவையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ணி 2-3 நாள் ஸ்பீச் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதர் மெம்பர்ஸு ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொஷின் கேட்பாங்க. அடுத்து 3 to 4 வாரம் லீவ் விடுவாங்க. அந்த லீவு கேப்பில் அந்த லீவு கேப்பில் உங்களுக்கு வந்து இந்த மானிய கோரிக்கைக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கலாங்க இதை கமிட்டி வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்தந்த மினிஸ்டர் 26 நாள் என்ன நடக்கும், மானிய கோரிக்கை வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து மானிய கோரிக்கை வந்து நடக்கும். ஸோ இப்போ மானிய கோரிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதில் கட் மோஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. யூபிஎஸ்சிக்கு தான் முக்கியம். பாலிசி கட்டு, எக்கனாமிக் கட்டு, டோக்கன் கட்டு, இதெல்லாம் டிஎன்பிசி உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓகே நாம் என்ன பண்ணலாம், இந்த அடுத்த ஸ்டெப்பில் 26 நாளைக்கு அப்புறம் மானிய கோரிக்கையில் முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பில் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பண மசோதா, மணி பில். இந்த மணி பில்ல என்ன சொல்லுவோம், அப்ராப்ரியேஷன் பில். அப்ராப்ரியேஷன் பில். ஓகே. ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் பில். செலவினங்களுக்கான மசோதா வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது பண மசோதா தாக்கல் பண்றோம். இதை அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. இதுல சைட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த விஷயத்த நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவான முறையில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மிக தெளிவான ஒரு விஷயம் பட்ஜெட்டில் வந்து தெரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இதோட கோர் ஐடியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபண்டு வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபண்டுலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கும், செலவினங்களுக்கான மசோதா அது பக்கத்தில் வந்து நிற்கிறோம். ரைட்டா? இந்த செலவினங்களுக்கான மசோதா இருந்தாச்சு. இப்போ சைடில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆர்டிகிள் 266. இது எப்படி கம்மி பண்ணுதுன்னு தெரியல, பெருசாகிடுச்சு இருக்கு. என்னடா இது சொல்லுங்க, கூடுது குறையுது. ஓகே. இருக்கா? கவனிங்க, 266
266ல் 1 சரத்து எண் 266ல் 1 என்ன சொல்லுதுன்னா, மத்திய ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதி, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதி. ஓகே, தொகுப்பு நிதி. இந்த தொகுப்பு நிதி இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மத்திய ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதியில நாம என்ன பண்ணுவோம்னா, நாம கொடுக்கக்கூடிய டாக்ஸ், அது நேரடி வரியா இருக்கலாம், மறைமுக வரியா இருக்கலாம். ஓகே, நாம கொடுக்கக்கூடிய டாக்ஸ் வரும். இப்போ வெளிநாட்டுக்கு ஏதாவது நாம இப்போ ஆப்பிரிக்கா நாடுக்கு ஏதாவது கடன் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் பாரோ பண்ண கடன் ரிட்டர்ன் ஆகுது. அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் வட்டி, இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு காசு கொடுத்துருக்கோம்னா அதுல வரக்கூடிய வட்டி காசா வந்து இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பணங்கள் எல்லாமே எங்க போகும்னா, மத்திய லெவலில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதி. இது இந்தியன் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த தொகுப்பு நிதியில தான் எல்லா காசும் வந்து வரும். ரைட்டா, எல்லா காசும் வந்து வருது, எங்கெங்க இருந்துலாமோ காசு வந்து வருது. இதான் என்ன சொல்லுவோம், காசு இன்கம் வந்து வருது. இதுல இருந்து இன்னொரு விஷயம் வந்து இருக்கு. அது என்னன்னா, ஆர்டிகிள் 267. ஆர்டிகிள் 267 என்னன்னா, கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து அவசர கால நிதி, அவசர கால நிதி. இது ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதி. இந்த அவசர கால நிதியில இப்போ சப்போஸ் தமிழ்நாட்டில் சைக்ளோன் வருது அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா, எந்த ஸ்டேட்டுக்கு அவசர நிதி வந்து தேவைப்படுதோ ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் லெவல்ல இருந்து ஒரு சில மெம்பர்ஸை வந்து அனுப்பி, சென்ட்ரல் லெவல்ல இருந்து ஒரு சில மெம்பர்ஸை வந்து அனுப்பி, அந்த நபர்கள் மூலமா அந்த கமிட்டிஸ் வந்து வருவாங்க ஆய்வு பண்றதுக்கு. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி இந்த அவசர கால நிதியில இருந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த அவசர கால நிதி எங்க இருந்து காசு எடுப்பாங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதியில இருந்தா எடுப்பாங்க. நாம கொடுக்கக்கூடிய டாக்ஸ் பிளஸ் வந்து வெளிநாட்டு கடன் இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து தான் என்ன வரும், இதுக்கு வந்து வரும். ஒரு 500 கோடி எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. 500 கோடி 30,000 கோடி அப்படின்னு வந்து இருக்கும். இதை முழுக்க பிரசிடென்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். பிரசிடென்ட் சைன் போட்டா போதும், இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்டுக்கு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த அமௌண்ட்டை முழுக்க யார் கண்ட்ரோல் பண்ணுவா, பார்லிமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன ஓகே தொகுப்பு நிதி இருக்கு. இந்த தொகுப்பு நிதி இருக்கு இல்லையா, இந்த தொகுப்பு நிதிக்கு காசு வருது. 266ல் 1க்கு காசு வருது. இதுல இருந்து காசை எடுக்கிறதுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பில்லு தான் மணி பில் ஆர் அப்ராப்ரியேஷன் பில் ஆர் என்னது எக்ஸ்பெண்டிச்சர் பில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மணி பில் ஆர் அப்ராப்ரியேஷன் பில் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் பில், அதாவது செலவினங்களுக்கான மசோதா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதுல என்ன பண்ணுவோம், செலவினங்களுக்கான மசோதா பாஸ் பண்ணி அப்போ எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு ரூபா எடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ரைட்டா, ஸோ இந்த மணி பில் ஓகே பண மசோதா வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து தாக்கல் பண்ண முடியும்னா, மக்களவையில மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். மாநிலங்களவைக்கு மணி பில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து கிடையாது. பட்ஜெட்டும் மக்களவையில தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், மணி பில்லும் மக்களவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டெடுப்பு பிளஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும். டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மணி மசோதா எங்க போகும், மாநிலங்களவைக்கு வந்து போகும். மாநிலங்களவையில அந்த மசோதாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே ஒன்லி டிஸ்கஷன் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஒன்லி டிஸ்கஷன் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். மாநிலங்களவைக்கு என்ன கிடையாது, ஓட்டு பவர் வந்து கிடையாது. பண மசோதாவை ஓட்டெடுப்பு வந்து நடத்த முடியாது. இந்த பில்லை என்ன பண்ணணும், 14 நாள்ல ரிட்டர்ன் அனுப்பணும். அதாவது 2 வீக்ல இந்த பண மசோதாவை என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் வந்து அனுப்புவாங்க. ரிட்டர்ன் அனுப்பின பிறகு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம். அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா மக்களவை அதை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அப்படி ஏற்கலை அப்படின்னா நேரம் என்ன பண்ணிக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பலாம்.
குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது, அவருக்கு ஒரு சில வீட்டோ பவர் இருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்னர் ஒரு சில பில்ல ரிட்டர்ன் அனுப்புனார் இல்லையா, இந்த மாதிரி மணி பில்ல என்ன பண்ண முடியாது, மணி பில்லையும் சரி அரசியலமைப்பு திருத்தம் ஆர்டிகிள் 368 சரி என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. கண்டிப்பா அவர் பாத்தீங்கன்னா மணி பில்லுக்கு சைன் போட்டே ஆகும். இதே மாதிரி மணி பில்லுக்கு முன் அனுமதி கண்டிப்பா தேவை. மணி பில்லுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கும் சரி, ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அறிமுகப்படுத்துறதுக்கும் சரி, முன் அனுமதி பிரசிடென்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகும். ஆனா பண மசோதாவையும் ஆர்டிகிள் 368 கீழே உருவாக்கப்பட்ட மசோதாவையும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆர்டிகிள் 368 கீழே இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தம் கொண்டு வரும் பொழுது குடியரசுத் தலைவர் முன் அனுமதி தேவை கிடையாது. அதே மாதிரி ஆர்டிகிள் 368 மக்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம், மாநிலங்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம். ஓகே, இதுக்கு முன் அனுமதி தேவை கிடையாது. இதே மாதிரி மணி பில்லுக்கு பண மசோதா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அதுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை. ஆர்டிகிள் 368 இன்ட்ரோடியூஸ் பண்றது மக்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், மாநிலங்களவை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், அறிமுகப்படுத்தலாம். இதுக்கு குடியரசுத் தலைவர் முன் அனுமதி தேவை கிடையாது. ஆனா இந்த மசோதா 2 அவையில நிறைவேற்றப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவர் கைக்கு போகும்போது அவர் கண்டிப்பா சைன் போட்டே ஆகணும். இதே மாதிரி பண மசோதா எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அதை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருடைய அனுமதி தேவை. ஸோ மக்களவையில நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநிலங்களவைக்கு போகும். மாநிலங்களவையில ஓட்டெடுப்பு நடத்த முடியாது. அவங்க 14 நாள்ல அந்த மசோதாவை ரிட்டர்ன் பண்ணணும். அதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா மக்களவையில ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அமெண்ட்மெண்ட் கொண்டு வராம குடியரசுத் தலைவர் கையில கொடுக்கலாம். ரைட், இதான் கோர் ஐடியா. குரூப் 4க்கு முக்கியம் ஆர்டிகிள் 368 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஆர்டிகிள் 266. தென் எவ்வளவு நாள்ல ரிட்டர்ன் பண்ணணும், 14 டேஸ். இதான் மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இதே மாதிரி குடியரசுத் தலைவர் பில்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் மணி பில்லையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ தெளிவான கோர் ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ அகெயின் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா படிச்சுட்டீங்க, கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா படிச்சுட்டீங்க. ஸோ இந்த தொகுப்பு நிதி இருக்கு இல்லையா, அந்த தொகுப்பு நிதியில இருந்து என்ன பண்ணிட்டோம், பண மசோதா பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டோம். மணி பில் பாஸ் பண்ணி நீங்க எவ்வளோ ரூபா எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது நிதி மசோதா. இந்த நிதி மசோதாவை பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த தொகுப்பு நிதியில எவ்வளோ டாக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த தொகுப்பு நிதியும் இந்த நிதி மசோதாவும் இதுல 2 டைப் இருக்கு. இதுல 2 டைப் இருக்கு. இதுல ஒரு டைப், ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா அதுவும் மணி பில்லு தான். ரைட்டா? ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில்லுல 2 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா மணி பில் தான். ஸோ அகெயின் இந்த ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணி இந்த ஆர்டிகிள் 266 இருக்கக்கூடிய 1க்கு என்னென்ன எவ்வளோலாம் அமௌண்ட் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணிட்டு இப்போ மணி பில் மூலமா எவ்வளோ அமௌண்ட் வெளியே எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஃபினான்ஸ் பில் மூலமா அமௌண்ட் எவ்வளோ உள்ள போகுதுன்னு முடிவு பண்ணியாச்சு. தென் குடியரசுத் தலைவர் சைன் போட்டாருன்னா பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. ரைட்? ஸோ இதுதான் பேஸான விஷயங்கள். பாலிட்டி போகும்போது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு குரூப் 4க்கு இவ்வளோ போதும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு குடியரசுத் தலைவர் முன் அனுமதி. ஸோ இதில் ஆனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 112. ஸோ பட்ஜெட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஃபர்ஸ்ட் மக்களவையில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி கொடுப்பாரு. கொடுத்த பிறகு இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸ்பீச் கொடுத்த பிறகு அகெயின் ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட அதர் மெம்பர்ஸு கொஷின்ஸ் கேட்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 to 4 வாரம் லீவ் விட்டுருவாங்க. பார்லிமெண்ட் விடுமுறை. இந்த விடுமுறையில்
பார்லிமெண்ட் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணதுக்கப்புறம் 26 வாரம் டிமாண்ட் அண்ட் கிராண்ட் மானிய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். மானிய கோரிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பண மசோதா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ பண மசோதா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மாநிலங்களவையில் 14 டேஸில் அந்த பண மசோதா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ பண மசோதா நிறைவேற்றின பிறகு அகெயின் நிதி மசோதா வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் சார்ந்த இது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சார்ந்த மசோதா. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் மசோதா வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த 2 மசோதா பாஸ் பண்ண பிறகு குடியரசுத் தலைவர் சைன் போட்டால் என்ன பண்ணலாம், இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நாம் பணம் வந்து எடுக்க முடியும். ரைட்டா, இதான் வந்து கோர் வேர்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதே மாதிரி கண்டஜென்சி ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 267 ஓகே 2. ஓகே, ஸோ இது வந்து அவசர கால நிதி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நிதி. ஸோ இந்த அவசர கால நிதியில் 30,000 கோடி 5,000 கோடி அப்படி இப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த வேல்யூஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த குரு 4ல் பொது நிதின்னு இருக்கு இல்லையா, இந்த மத்திய ஒருங்கிணைந்த தொகுப்பு நிதி ஆர்டிகல் 266 1 தொகுப்பு நிதி இருக்கு இல்லையா, இந்த தொகுப்பு நிதியில் பணம் செலவழிக்கிறதுக்கு என்ன போட்டோம், மணி பில். ஓகே, உள்ள பணம் செலவழிக்கிறதுக்கு மணி பில், உள்ள வர்றதுக்கு என்ன போட்டோம், ஃபினான்ஸ் பில். இந்த ஃபினான்ஸ் பில் வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த உள்ள வருது இல்லை அமௌண்ட்டு, அது எது மூலமாக வந்து வரும், டேக்ஸ். அது என்னென்ன டேக்ஸு, டைரக்ட் டேக்ஸு, அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ இந்த செலவு உள்ள வரக்கூடியதில் நிறையா பிரச்சனைகள், இந்தியாவுக்குன்னு கடன் இருக்கும், பணம் பற்றாக்குறை, டெபிசிட் வந்து இருக்கும். அதெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, பட்ஜெட்னா என்ன, நேரடி வகைனா என்ன, மறைமுக வரினா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டியோட கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்ன, எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. இப்போ நம்ம அடுத்து எக்கனாமிக்கு மூவ் பண்ண போகிறது இந்த இது. ரைட்டா, ஸோ இதான் வந்து பொது நிதி சம்மந்தமான விஷயத்தில் நம்ம வந்து போவோம். பாலிட்டியோட பேஸ் வந்து பிடிச்சிட்டிங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது இது. ரைட்டா, ஸோ மீண்டும் நம்ம காலையில் மேக்ஸு அல்லது இதோட டாபிக்ஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடுவோம். எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், ஸோ இப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் ஒரு 2.5 மாதமாக நம்ம வந்து பக்காவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். ஹிஸ்ட்ரியை எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஜாகிரஃபியை எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஓகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட்டை சுற்றுச்சூழலை எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ரைட்டா, ஸோ இது வந்து யோசித்து பார்த்து உங்களுடைய ஸ்கில்லு இப்போ எந்த லெவலில் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி வந்து யோசிக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்களோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் 5 வருஷம் படிச்சிருக்கலாம், 10 வருஷம் படிச்சிருக்கலாம், இல்லை இப்போ தான் வந்து படிச்சிருக்கலாம். கண்டிப்பாக நம்முடைய வகுப்பு 100% உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ வீடியோஸ் பார்க்க முடியாதவங்க யூடியூப்பில் வந்து பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை அக்யூரேட்டாக ஒவ்வொரு செகண்டும் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டைரெக்டாக எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சொல்லி கொடுக்குறத படிச்சுட்டு ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்காமல் விட்டாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நான் சொல்லி கொடுக்குறத பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அடப்பாவிகளா இவ்வளோதானா, இதைத்தான் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஃபீலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா, ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை ஆட்சியர்களோட எண் 9500399670 இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம கிளாஸு லிங்க்ஸ் எல்லாமே டெலகிராமில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ரைட், ஸோ அந்த டெலகிராமில் எல்லாரும் இருந்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் கிளாஸ் கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டெலகிராமில் நான் வந்து போட்டு விடுவேன், இது பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் 5:55 கிளாஸ். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் சார்ந்த விஷயத்தில் எனக்கு வந்து ஒரு 2 மாதமாக ஹெவி லோடு. ஏன்னா எல்லா கிளாஸ் எடுக்கிறோம், கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறோம், ஆன்சர், ஏன்னா வந்து மிஸ்டேக்ஸே வரக்கூடாது. என்னோட ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை பக்காவாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக நிறைய உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு சில யோசனைகள், காலையில் வச்சா பாதி பேர் தான் வராங்க. ஓகே, ஸோ அதனால் நான் காலையில் கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிலாம் நான் வந்து அப்படி யோசிக்கலை. ஆனால் நான் இப்போ யோசிக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு காலையில் மெடிடேட் பண்ணோன்னே நினச்ச விஷயம், வகுப்பை என்ன பண்ணிக்கலாம், நம்ம காலையில் 5 to 7 வந்து வச்சுக்கலாம். அகைன் ஈவினிங்கு 7:30 to 9:30 வந்து வச்சுக்கலாம். ஸோ 7:30 to 9:30 வந்து வச்சுக்கலாம். இது
திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள்ல இந்த வார தேர்வுக்கான விஷயத்த நம்ம வந்து முடிச்சு விட்டுலாம். அதுக்கப்புறம் 2 நாள்ல மெட்டீரியல் ஷேர் பண்றது ப்ளஸ் வந்து சண்டே எக்ஸாம் இது பண்றது அப்படியும் யோசிச்சிருக்கேன். அப்படி இல்லாட்டி ரெகுலரா ஈவினிங் 7:30லேருந்து 9:30 ஈவினிங் வந்து பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மார்னிங்கே ஃபுல் கிளாஸையும் நம்ம வந்து டெய்லி வந்து கொண்டு போயிடலாம். ஈவினிங் கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் மார்னிங் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான அவுட்புட் வந்து வரும். ஈவினிங்கை விட மார்னிங்க்கு உங்களுக்கு அவ்வளோ வேல்யூஸ் வந்து உண்டு. உங்களுடைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூடும். ஸோ நான் வந்து இலக்கு வச்ச மாதிரி குரூப் 4ல பல்க் வேக்கன்சியில் நம்ம வந்து கிளியர் பண்ண வைக்கணும்னா அது மார்னிங் தான். அது வந்து அதுதான் வந்து உருவாக்கும். நீங்கள் காலையில் படிச்சீங்கன்னா அது வந்து ஒரு 3 மாதம் கஷ்டப்பட போகிறீங்க. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வந்து பண்ணீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். குரூப் 4 மட்டும் இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் இந்த டைமிங்கை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு சில இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. கிளாஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து யாருமே செய்ய முடியாது. நான் பெருமைக்காக இதான் வந்து சொல்லலை. பெரிய விஷயத்த நம்ம வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத டைமிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவோம். நம்ம அதுக்கான திட்டமிடலும் நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈவினிங் வர்றவங்க காலையில் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. யூடியூப்பில் பார்த்துக்கிட்டோம் அப்படி இல்லாட்டி ஏதாவது பண்ணிக்கணும். என்னென்னா நமக்கு டவுட்ஸ் அதிகமாக வரும். காலையில் இங்கே பார்த்துட்டு ஈவினிங் ஸ்டூடெண்ட் கம்மியாக இருந்தாங்கன்னா டவுட் அதிகமாக வரும். திரும்ப அவங்களுக்கு வந்து விளக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. மற்றபடி 10 பேர் வந்தாலும் காலையில் எடுத்தோம்னா அது வந்து வேறு ஃபீலை வந்து உருவாக்கும். ஸோ தயவு செய்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்காதீங்க. நைட்டு உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ரிசல்ட்டு வரவே வராது. சொல்லுவாங்க 1000ல் ஒருத்தனுக்கு இல்லை 1,00,000ல் ஒருத்தனுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கலாம். மற்றவங்க காலையில் உட்காந்து படிங்க. உங்கள் லைஃப் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். விடிய விடிய உட்காந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்துக்கிட்டு ஒன்றுமே வந்து உருப்படியாக வந்து படிக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் கடைசி இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் நைட்டு என்னத்தை உட்காந்து படிச்சிங்கன்னு பாருங்கள். ஒன்றும் படிச்சிருக்க மாட்டீங்க. சும்மா பெருமைக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன்னு வந்து சொல்லலாம். நிறையா டைவர்ஷன் இருக்கும், நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு 2000ல் ஒருத்தங்க இல்லை 10,000ல் ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். அதுக்காக எல்லாரும் நைட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா அது வந்து சொதப்பல்ல தான் வந்து முடியும். நைட்டு தயவு செய்து சீக்கிரமாக வந்து தூங்கிடுங்க. ஸோ 10:30 மேக்ஸிமம் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி படிங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பயங்கர சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ மீண்டும் காலையில் 5:55க்கு நம்ம வந்து சந்திப்போம். மேக்ஸா இல்லை வந்து எக்கனாமியா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 5:55க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. சின்ன சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனால இதாகி போச்சு. இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் இதாகி போச்சு, சாரி. ஸோ நல்லா படிங்க. இந்த காணொலியை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. அதே மாதிரி டெஸ்ட் 3க்கு ஆன்சர் வந்து இப்போ நைட்டு வந்து போட்டு விட்றேன். டெஸ்ட் 1, 2, 3க்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு டிரைவ்லேயும் வந்து அனுப்பிச்சிடுவேன். ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு சீக்கிரம் வந்து கொடுத்துருவேன். அதனால் மிஸ் பண்ண கிளாஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ ஆட்சியர் கல்வி நம்பர் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பருக்கு 9500399670 அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் 999 வந்து பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளானு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஷெடியூல்ஸ் எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு வாரம் முன்னாடியும் கொடுப்பேன். ஓவரால் ஷெடியூலு நம்ம டெலகிராம்லேயே வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போன டெஸ்ட்டையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளான் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பேன். அந்த டாஸ்கையும் நீங்கள் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காத ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்சியர் கல்வியில் நீங்கள் வந்து டெஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிக்கோங்க. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கோங்க.